ஹாய், நான் உங்கள் விஜய், ஜிபி மோட்டார்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். கட்டிங் மிஷினை ஒரு சேஃப்டியை பற்றி சும்மா ஒரு நிமிஷம் வீடியோவாக போட்டிருந்தேன். வீடியோவை நைட்டு எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, அது நம்ம சொன்னதை தெளிவாக ஒரு நிமிஷத்தில் அந்தளவுக்கு தெளிவாகவும் சொல்லலை. சேஃப்டியை பற்றி நம்ம ஒரு நாள் முழுக்க பேசினாலும் பத்தாது. அப்படி இந்த மிஷினை பற்றி இன்றைக்கி சேஃப்டி, ஏன்னா இந்த மிஷினு எல்லா பேருமே நம்ம மெக்கானிக் ஃபீல்டு இல்லை, எல்லா பேருமே இந்த ஒரு வீட்டில் கூட ஒரு ட்ரம்மு நம்ம தண்ணி பிடிக்கிறோம்டா, அந்த ட்ரம்மை சுற்றி கட் பண்ணுறது கூட அந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் தையல், உடம்பு மேடல் கால் எல்லாம் மூஞ்சிலாம் தையல் விழுந்து, ஏன்னா பிளேடு தெறிக்கிறதுக்கு காரணம். அப்படி தெறிக்காமல் நம்ம ஈஸியாக கட் பண்ணுறது அது எப்படின்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பட்டறையிலலாம் பார்த்துருப்பீங்க. பட்டறையில் இருக்க வெல்டரு குண்டக்க மண்டக்க மிஷினை கொண்டு போய் விளாடுவார். நம்ம அந்த மிஷினு மேலே பட்டவங்களுக்கு பார்த்தோம்னா பயமாக இருக்கும். அவங்க அந்தளவுக்கு விளாட்றாங்கண்டா அதுக்கு என்ன காரணம்டா, அவங்களுக்கு அந்த மிஷினை எப்படி கையாளுறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி கையாளுறதை பற்றி சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ. மிஷினில் என்ன கவனிக்கணும்டா, இது வந்து ஒரு 4-5 பிளேடு. இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு நம்ம பப்பிங் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் இந்த மிஷின் அதிகமாக, ஆனால் நம்ம அறுக்கவும் செய்கிறோம். இப்போ நம்ம மிஷினில் என்ன பார்க்க போகிறோம்டா, இந்த மிஷினில் எப்படி கட் பண்ணுறது, எந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணுறது, நம்ம எந்த மாதிரிலாம் இதை கையாளலாம். நீங்கள் வேணால் நினைக்கலாம், என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்டென்ட் எடுத்து போடுறேன், ஒரு மிஷினை பற்றி போடுறேன்ட்டு. மெக்கானிக்கு இந்த மிஷின் தேவைப்படும், சின்ன சின்ன கட்டிங் இது தேவைப்படும். நான் அப்படி தான் ஆரம்பத்தில் இந்த மிஷின் எடுத்து இப்போ யூஸ் பண்ணையில் ஒரு 3 மாதம் அனுபவம். அப்படி நீங்களும் இருக்கக்கூடாது, ஏன்னா மெக்கானிக் ஃபீல்டில் இது தேவைப்படும். இது நம்ம வெட்டையில் பிளேடு கண்டிப்பாக தெரிச்சே ஆகும். அது தெரிக்காமல் நம்ம எப்படி வேலை பார்க்கலாம், ஏன்னா நம்மளை மாதிரி நண்பர்கள் தான் இருப்பாங்க, அவங்களும் சேஃப்டியாக வேலை பார்க்கணும். நான் ஒரு 3 மாதம் கஷ்டப்பட்டேன், அது என்னான்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதை என்னான்னு பார்த்துருவோம், வாங்க உள்ளே போவோம். இந்த மிஷினில் பிளேடு, இப்போ நம்ம போட்டிருக்க பிளேடு 4-5 பிளேடு. அங்கே லோக்கலில் பிளேடு சைஸ் இதெல்லாம் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் தெரியாது, இது 4-5 பிளேடுன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேடு இந்த இதில் போட்டு அறுக்கிறோம். இந்த பிளேடை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எண்டுக்குள்ளே போகையில் ரொம்ப தூரம் போக முடியாது, இந்த பிளேடோட சைஸே எவ்வளவு தான். நம்ம என்ன பண்ணுவோம், பிளேடு இதுலேயே பெரிய பிளேடு விற்கிது. பிளேடு இதுலேயே பெரிய சைஸ் பிளேடு இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் பிளேடு, 5 இன்ச்சு பிளேடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த பிளேடை இங்கே போட்டு நம்ம இதை வெட்ட ஆரம்பிப்போம். வெட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன மெயினாக கவனிக்கணும்னா, இந்த பிளேடு எங்கிட்டுமே ஆடக்கூடாதுன்னா இதுக்குரிய வாசரை நம்ம எவ்வளவு தான் திருப்பி போட்டாலும் அதுக்கு ஏற்றாப்புல வராது. நம்ம திருப்பி போட்டு பக்கத்தில் வந்து நீங்கள் திருப்பி போட்டு என்ன தான் இது பண்ணாலும் இந்த 5 இன்ச்சு பிளேடில் கரெக்டாக மட்டமாக உட்காது. அப்போ ரோலிங் ஆகும்போது என்ன பண்ணோம்னா, பிளேடு உதறி ஓடும். இது நம்ம உதறாமல் ஓடணும்னா என்ன பண்ணணும்னா, நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த டைல்ஸ் பிளேடு, இந்த மரம் வெட்டுற பிளேடு, இந்த பிளேடு எனக்கு எந்த யூஸும் கிடையாது. இந்த பிளேடு யூஸு கிடையாது, நம்ம மரம் இருக்கிற பிளேடு யூஸ் கிடையாது. ஆனால் இதோட வாசர் மட்டும் எனக்கு யூஸு. இது பூரா நம்ம ட்ரில்லு அறுக்கிறது இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வேலை பார்க்கத்தான் செய்வோம். இந்த கமாண்டில் கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், ட்ரில் கிறுக்குண்டு. அது எப்படின்னா, சில ஆக வைக்க முடியாத பொருளை நம்ம ஆக வைக்கணுன்னா கொஞ்சம் பைத்தியம் மாதிரி தான் வேலை பார்க்க வேண்டியது இருக்கும். அப்படி எனக்கு மிஷினை கையாளுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சும்மா சின்ன பொருள் இதை பூரா நம்ம செஞ்சு பார்க்குறதுனால எல்லா ட்ரில் ஐட்டம், வெட்டுற ஐட்டம் எல்லாமே இருக்கும் நம்மக்கிட்ட. இதில் பார்த்திங்கன்னா இந்த 2 வாசர் மட்டும் நம்மளுக்கு இப்போ போதும். இந்த 2 சைஸ் வாசரு நம்ம இந்த 2 மிஷினு எனக்கு யூஸே ஆகாத அந்த 2 மிஷினில் நான் வாங்கையில் இந்த வாசரு அதுக்குள்ளே வரும். நம்ம புதுசு வாங்கையிலேயே இந்த மிஷின் அட்டாச்சோடு இந்த வாசர் வரும். இந்த வாசருக்காக நான் இந்த 2 வாசரையுமே அப்படியே எடுத்து நம்ம போடுற அந்த பெரிய பிளேடை போட்டோம். அந்த மரம் இருக்கிற மிஷினோட ஒரு வாசரும், இன்னொரு மரம் இருக்கிற மிஷினோட இன்னொரு வாசரம். ரெண்டு வாசரை போட்டு மிஷினை போட்டால் பக்காவாக சேரும். நம்ம 2 வாசரை போட்டு பிளேடை டைட் வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு திகட்டமும் இல்லாமல் குதிக்கிறது வைக்கிறது எந்த ஒரு திகட்டமும் இல்லாமல் ஓடும். மிஷினில் நம்ம சும்மா நார்மலாக கம்பி இதுக்கு அறுக்கையில் என்ன பண்ணுவோம்னா, மிஷினு இந்த டேரக்ஷனில் நம்ம பிடிக்காமல் மேலே படுதுன்னு சொல்லி இப்படி வச்சு பிடிக்க ஆரம்பிப்போம். இப்படி வச்சு அந்த சைடு கங்கு தெரிக்கிற மாதிரி
நான் லைட்டாக அறுத்து காமிக்கிறேன். இப்படி அந்த சைடு தெரிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். நம்ம மிஷினை பொறுத்தளவு என்னன்னா நம்ம எப்பயுமே இந்த வசந்தான் நம்ம மேலே கங்கு தெரிச்சாலும் பரவாயில்ல. நீங்கள் பெரிய பெரிய பட்டறையில் போய் இந்த மிஷினை யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நல்லா குண்டக்க அங்கிட்டு போட்டு அறுப்பாங்க. அறுக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உள்பக்கம் இப்படி வச்சு பார்த்தோம்னா இது உள்பக்கம் இந்த அடித்தளவுலேருந்து இவ்வளவுதான் அளவு. இந்த மிஷினை நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தான் வெட்டுவாங்க. எப்படி கொண்டு போய் எந்த ஆங்கிளில் போனாலும் இந்த அளவுக்கு தான் வெட்டுவாங்க. அப்படி வெட்டையில் என்ன ஆகும்னா இப்படி இழுக்கையில் ரொட்டேஷன் உள்பக்கம் இருக்கும். உங்கள் மேலே தெரிச்சாலும் மிஷினை பின்பக்கம் இழுக்கத்தான் செய்யும். இங்கே வெட்டுறீங்கன்னா நீங்கள் மிஷின் அறுக்கையில் பார்த்தா தெரியும். இப்படி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆட்டையில் என்ன ஆகும்னா மிஷின் அங்கிட்டு இழுக்கும், நீங்கள் ரிட்டன் இழுப்பீங்க. ஆனால் நீங்கள் வச்சுருக்க ப்ராஜெக்ட் அந்த பொருள்லேருந்து மிஷின் வெளியே வராது. சப்போஸ் நீங்கள் இப்படி திருப்பினீங்கன்னா மிஷின் இந்த வாக்கில் சுத்தம். நீங்கள் கொண்டு போய் இப்படி அமுக்கியிருப்பீங்க. மிஷின் சுத்தவையில் என்ன ஆகும்னா எடுத்து வைக்கும். இழுக்காமல் எடுத்து வைக்கும். எடுத்து வைக்கையில் என்ன ஆகும்னா அந்த சின்ன பிசுறு டக்குன்னு என்ன ஆகும், மிஷினோட பிளேடு இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த தெறிக்கிற பீஸ் தான் நம்ம மேலே பட்டு தையல் போகிற மாதிரி பண்ணுறது. நார்மலாக இப்படி கீழே வச்சு கட்டிங் பண்ணுறதுக்கு இப்படி மிஷின் தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து இது வரைக்கும் தான் அறுப்பேன். கீழே வச்சு அறுக்கிறதுக்கு இதுதான். அதே மாதிரி திருப்பி போடவும் முடியாது. நம்ம இதில் ஒரு சேஃப்டி கார்டு வச்சு நீங்கள் அறுத்து பழகிட்டீங்கன்னா நாளாக என்ன ஆகும், நீங்கள் ஒரு இது இல்லாத மிஷினில் நீங்கள் அறுக்கையில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கையை அந்த உள் சைடுக்கு அறுக்க தானாக போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சேஃப்டி கார்டு இல்லாமல் பழக ஆரம்பிச்சிங்கன்னா எடுத்து சுருக்கு இந்த மறுபக்கம் தான் போய் அதில் வைப்பீங்க, பிளேடு தெறிக்க ஆரம்பிக்கும். நம்ம இப்போ 2 விஷயம் பார்த்தோம். எப்படி பிளேடை ஃபிட் பண்ணுறதுண்டு. 2வது எந்த ஆங்கிளில் வெட்டணுன்னு பார்த்தோம். 3வது நம்ம இப்போ ஒரு பொருளை கட் பண்ணுறோம்னா இதுக்கு இங்கிட்டு கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தளவு எப்பயுமே நீங்கள் வெட்டையில் கீழே இறங்கணும். அந்த மாதிரி சும்மா எம்டியாக கீழே விழுகிற மாதிரி இடத்துல வச்சு தான் நீங்கள் கட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி முடிக்கையில் என்னாச்சுன்னா பைப்பு கீழே விழுந்துச்சு. இந்த மாதிரி ஆங்கிளில் வச்சு தான் நீங்கள் எப்பயுமே பொருளை கட் பண்ணணும். 2வது நீங்கள் இப்படி வண்டியில் வச்சு ஒரு பொருளை கட் பண்ணுறீங்கன்னா இப்போ இங்கனக்குள்ளே அறுக்கிறோம். இந்த இதுக்கு நம்ம சேஸ் அறுக்க போகிறோம். இங்கே நான் அறுக்கிறேன்னா இந்த சேஸ் ஜாயிண்டோடு இருக்குது. வண்டியை கீழே போட்டுருக்கேன்டா இதில் கொஞ்சம் டெம்பர் இருக்கும். டெம்பர் இருக்கையில் என்ன ஆகும்னா அதை அப்படியே இங்கே நான் எடுத்து காமிக்கிறேன். சேஸ் இங்கிட்டு ஜாயிண்டாக இருக்கும். இங்கனக்குள்ளே நீங்கள் அறுக்க போகிறீங்க. அறுக்கையில் என்ன ஆகும்னா கொஞ்சம் டெம்பர் இதில் இருக்கும். நீங்கள் பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மரம் வெட்டுற வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். வெட்டுறவங்க என்ன செய்வாங்கன்னா மிஷின் நீங்கள் எப்படி ஓட்டுறீங்க வைக்கிறீங்க இதில் கவனத்தை முக்கால்வாசி வைக்கவே மாட்டாங்க. அவங்க கவனம் என்ன இருக்கும்டா இந்த பைப்பை நான் அறுத்து காமிக்கிறேன். இந்த பைப்பை நான் அறுக்கையில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பிளேடு ஒரு எம்எம் இந்த சைஸ் தான் போயிருக்கும். அதுக்கு மேலே பிளேடை நம்ம உள்ளே விடவே மாட்டோம். ஏன் விடக்கூடாதுன்னா 2 சைடுமே லோடில் இருக்கும்போது ஒரு எம்டி பிளேடு 2 சைடுமே லோடில் இருக்கும்போது இப்போது பிளேடு நீங்கள் உள்ளே வரைக்கும் விட்டு வெட்டினீங்கன்னா இங்கே வெட்டையில் நம்ம அவுட்ரு வெட்டையில் ஃபுல்லாகவே பிளேடை உள்ளே விட்டோம். ஃபுல் பிளேடு நம்ம இவ்வளோ தூரம் உள்ளே போகிற மாதிரி வெட்டணும். ஆனால் இங்கே வெட்டையில் என்ன பண்ணோம்னா சுற்றி வந்தான் 1 mm உள்ளே போகிற மாதிரி சுற்றி வந்தான். இது எதுக்காகண்டா பிளேடு உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் சொல்கிறேன். எப்படின்னா மிஷின் ஓடுது, மிஷின் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மிஷின் ஓடையில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணுறோம். இந்த ஸ்டாப் பண்ணுறோம்ல இதே மெத்தடில் என்ன பண்ணோம்னா இந்த பைப்போட டெம்பர் நம்ம ஒரு இடத்துல இந்த மாதிரி நீட்டாமல் அறுக்கிறோம். இப்படி நீட்டாமல் அறுக்கிறோம்னா நீட்டும் போது என்ன ஆகும்னா இது அமுங்கி கீழே போயிடும். இப்போ பார்த்தா பிளேடு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா தான் தெரியும். அமுக்கையில் பிளேடு கீழே விழுந்துருச்சு.
இதே இது இப்படி இருந்துச்சுன்னா பிளேடை இறுக்கி பிடிக்கும். இறுக்கி பிடிச்சி நம்ம இப்போ இங்கே மிஷினில் நிப்பாட்டின மாதிரி இதை நிப்பாட்டில் என்ன ஆகும்னா இந்த சமயத்தில் இந்த பிளேடு இந்த மாதிரி கட்டாகத்தான் செய்யும். இந்த கட்டாகிற பீஸு எக்ஸ்ட்ரா உடஞ்சி நம்ம மேலே தெறிக்கத்தான் செய்யும். அதனால் நம்ம இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வெட்டும்போது பிளேடை ரொம்பவும் உள்ளே விடக்கூடாது. மொன பீஸாக தான் வச்சு உள்ளே விடணும். சுற்றி வரணும். உங்களால் முடிஞ்சளவு இப்போ இங்கே உங்களால் முடிஞ்சளவு மிஷினை எந்த அளவுக்கு நம்ம சொன்ன ஆங்கிள்லேயே முடிஞ்சளவு 1 இன்ச்சில் வச்சு சுற்றி வரணும். சுற்றி வராமல் வெட்டவே கூடாது. இந்த மாதிரி நீட்டாமல் இருந்தால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கட்டாக இருக்குது அப்படின்னா நான் இங்கேருந்து ஃபுல்லாக உள்ளே விட்டுறலாம். அதே இது கட்டாகாமல் இருக்குது, லோடில் இருக்குது அப்படின்னா மிஷினை சுற்றி தான் வரணும். இதுதான் சிம்பிள் மெத்தடு. சில பேர் இதையும் போட்டு அறுப்பாங்க. இதை இருக்கணும்டா இதோட ரொட்டேட்டை பார்த்து மாட்டணும். இதை இருக்கணும்டா நம்ம அதுக்கேற்றாப்புல இதெல்லாம் போடக்கூடாது. இதுக்குன்னு தனி மிஷின் இருக்குது. என்னை பொறுத்தளவு கேட்டால் இந்த மாதிரி பிளேடு டைல்ஸு செவருக்கு அதிகபட்சம் யூஸ் பண்ணுவாங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. நீங்கள் கொஞ்சம் நார்மலாக சேஃப்டி வேணும்னா இந்த மாதிரி பிளேடை வேறு மிஷினில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மிஷினில் யூஸ் பண்ணாங்க. ஒரு 3 மாதம் இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னேன். இது என்ன அனுபவம்னா நான் இந்த மாதிரி மிஷினில் அலட்சியம் வந்து யாரையும் எப்போ எது வேணாலும் பண்ணோம். அப்படி எனக்கு ஒரு அலட்சியம் நடந்துச்சு. என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பைக் இதில் நான் சேல்ஸ் கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு கஸ்டமர் பாத்ரூம் கதவு கொண்டு வந்தார். அந்த கதவை எனக்கு இப்போயே நான் வேலை பார்த்து கொடுங்க அர்ஜென்ட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் இப்போதைக்கு வெட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி தகரத்தை நான் வெட்ட முடியாது, இந்த மிஷினில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு பாத்ரூமில் வந்து 1 இன்ச்சு தாண்டி போகுது கதவு, 1 இன்ச்சுக்கு தகரத்தை மட்டும் அறுத்து கொடுப்பா அப்படின்ற மாதிரி நம்மக்கிட்ட வந்திருந்தார். நானும் ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி பார்த்தேன். அவர் கேட்குற மாதிரி இல்லை. சரி ஒரு நிமிஷம் ஆகுமா வேலையை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி எப்படி ஆச்சுன்னு கேளுங்க. இந்த மாதிரி போட்டு பக்கத்தில் கை க்ளோஸு அப்போ நான் போடலை. அதுக்கப்புறம் தான் கை க்ளோஸு எல்லாமே நான் வாங்கி போட ஆரம்பித்தேன். ஏன்னா அதுக்கு முன்னே நான் கை க்ளோஸு எதுவுமே யூஸ் பண்ணதில்லை. எப்படி ஆங்கிளில் வெட்டணும் எல்லாமே தெரியும். ஆனால் அலட்சியம். நான் என்ன பண்ணேன்னா இங்கே வச்சு இதை வெட்ட ஆரம்பித்தேன். 1 இன்ச்சு வெட்டி ஆரம்பித்து இங்கே போகையில் என்ன ஆயிடுச்சுன்னா இதை நான் இழுத்து விட்டுக்கிட்டே போயிருந்தேன். அந்த வெட்டுற பீஸ் இப்படி 2ஆக பொழந்தோம்னா அந்த பீஸை நம்ம கீழே இழுத்து விடுவோம். இழுத்து விட்டு இங்கே போகையில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பீஸு வந்து இந்த பிளேடில் சுற்றிடுச்சு. சுற்றி இந்த நகத்தை பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா எனக்கு சுற்றின உடனே டப்புன்னு பிளேடு தெரிச்சிருச்சு. தெரிச்ச உடனே என்ன பண்ணேன், உடம்புலாம் தடவை பார்த்தேன். எங்கேயும் எதுவும் அடியில்ல அப்படின்னு பார்க்கையில் என்ன ஆச்சுன்னா நகத்தில் கரெக்டாக ஒரு 2 mm நகை இருந்துச்சு. அப்போ எனக்கு இந்த 2 mm நகத்தை விட்டு மேலே ஏறி இருந்துச்சுன்னா அந்த விரல் இன்னும் ஒட்டாக தான் இருந்திருக்கும். அந்த 2 mm நகம் தப்பிச்சதுனால நான் அன்றைக்கி பொழைச்சேன். அதுலேருந்து தான் மூஞ்சியை சேஃப்டி பண்ணிக்கிறது, கையை சேஃப்டி பண்ணிக்கிறது. உடம்புல எங்கே தையல் போட்டாலும் போட்டுக்கிறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வெட்ட ஆரம்பிக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி மிஷினை யூஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு சேஃப்டி. இதில் 80% நான் சேஃப்டி சொல்லியிருக்கேன். ஆனால் 20% ஆண்டவன் தான். ஆண்டவன் சொல்கிறது இல்லை, அவன் நடக்கன்னு இருந்தால் நடந்து தான் ஆகும். மிஷின் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். குறை நிறைய இது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.